யாருமே திமுக ஓட்டு போடுங்கன்னு கேட்டதில்லை. எல்லாம் இந்தியா கூட்டணிக்கு போடுங்கன்னு தான் கேட்டாங்க. சரி, உங்களை பார்த்து நான் கேட்கிறேன். ஐயா இருங்க ஐயா, நீங்க ரொம்ப பேசிட்டீங்க. 75 ஆண்டு கால வரலாற்று சாதனை சார். இன்னைக்கு கால் மேல கால் போட்டு பேசுறீங்களே, ஒரு சுதந்திரமா திராவிட கட்சியில சார் காரணம். குஜராத்ல போடுவீங்களா? போட முடியுமா? இந்துத்துவவாதி விடுவாங்க நிம்மதியா? அவங்கள இந்துத்துவவாதி உங்களை நிம்மதியா விடுவாங்களா சார்? உத்தரப்பிரதேசல போடுவீங்களா? இந்துத்துவவாதி நிம்மதியா விடுவாங்களா? ஒரு கார்பரேட் கம்பெனி அதுல இருக்க யாரும் எதிர்பார்க்க ரெண்டு கூட பேசுங்க, ஆனா தயவு செய்து நேர்மையா பேசுங்க. பவள விழா, பவள விழாக்கு என்ன இப்ப வாங்கி போயிருந்து சொல்லுங்க. வியூவர்ஸ் புரியுற மாதிரி பதில் சொல்லுங்க. இல்லையா மைக்கு போயிட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கு சொல்லு. நகரம் வைஸ்ரர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் தடா ரஹீம் அவர்களையும் தேசிய முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஜிஜி சிவா அவர்களை சந்தித்து உதயநிதி முதல்வரானது குறித்தும் செந்தில் பாலாஜி அமைச்சரானது வெளிவந்தது குறித்து பேச போகிறோம். முதல்ல சார் வணக்கம் சார். முதல்ல ஜிஜி சிவாட்டிருந்து ஆரம்பித்ததான் அங்கேருந்து ஆரம்பித்தது நல்லாயிருக்கும். உதயநிதியை வந்து துணை முதல்வராக இப்போ ஆக்கியிருக்கீங்க. முதல்ல கருணாநிதி, அதுக்கு பிறகு வந்து முதல்வர் ஸ்டாலின், அதுக்கு பிறகு வந்து இப்போ துணை முதல்வராக எதிர்காலத்தில் முதல்வராகன்னு சொல்கிறாங்க. எப்படி உங்களால் வந்து ஏற்றுக்க முடியும்னு சொல்லி தடா ரஹீம் போன்றவர்கள் நிறைய பேர் கேட்குறாங்க. எப்படி உங்களை படிப்படியாக அந்த குடும்பத்திலேருந்து ஒருத்தரை ஏற்றுக்க முடியுது? இது ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய மனதில் வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக தான் பார்க்க வேண்டும். காரணம், இந்த 50 ஆண்டு கால வரலாறு தமிழக மக்கள் என்ன 6 கோடி பேர் இருக்காங்க, மொத்தம் 6 கோடி பேர் இருக்காங்க. அதுல தமிழ்நாட்டிற்குரிய எதிர்கட்சிகளை தவிர்த்து சொல்லுங்க. இல்ல அவர் கேட்கிற நியாயமான தமிழக மக்களா இல்ல வந்து ஆரம்பிச்சாரு இல்லையா, அதான் சொல்றாங்க. அதுதான் மதிப்புக்குரிய அண்ணா தடா ரஹீம் அவர்களும் அதில் பொருந்தும். ஆதரிக்கிறது இல்லையா, எதிர்க்கிறது இல்லை சொல்லுங்க. அப்போது மீதமுள்ள 99.9% தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள், கடல் கடந்து இருக்கக்கூடிய தமிழக உறவுகள் அனைவரும் இதை வரவேற்பு செய்கிறார்கள், இதில் ஆதரிக்கிறார்கள். எதிர்கட்சி 1% தான் இருக்காங்க. எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் தொண்டர்களும் ஆதரிக்கிறார்களே, அது உங்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னா நாங்களே அதில் தலையிட முடியாது. அப்படிங்களா? அதிமுக கட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான உறுப்பினர்கள் இதை வரவேற்பு செய்கிறார்கள். அதெல்லாம் பேனர் வச்சிருக்காங்க, அதிமுக தான் வச்சிருக்காங்க. வாழ்த்து தெரிவிச்சு இல்ல சார், அவரு வந்து என்ன சொல்றாருன்னா எல்லாருமே ஆதரிக்கிறாங்க, உதயநிதிக்கு எதிர்ப்பே இல்லைங்கிறாங்க சொல்றாரு. இல்ல நிறைய இடத்துல பேனர் வச்சிருக்காங்க. உதயநிதி முதல் துணை முதல்வர் இருக்கு. ஒரு கால அண்ணா இவர் சொல்றாரு அதிமுக உறுப்பினர்கள் அப்படின்றாரு, அவர்கள் அவங்க பேனர் வச்சிருக்காங்க அப்படின்னு. அப்போது இந்த வருங்கால சங்கதிகளை வரவேற்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய இளைஞர்கள் முகமாக திகழக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய இந்த அசுர வேகத்தை பொறுத்து கொள்ள முடியாமல் இது எப்படி வாரிசு அரசியல் வயசு இல்ல, இளைஞர்கள் என்பது வெறும் வயதை மட்டும் குறிக்காது, தனது மனதில் குறிக்கும். அப்படிங்களா? சரி சார், அவங்களே ஏத்துக்கிறாங்க சார். உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? இல்லைங்க, உதயநிதியை வந்து அவங்களே ஏத்துக்கும் போது இல்ல இளைஞர்களுடைய முகமான்னு சொல்றாரு இல்லையா, அவர் இளைஞர்களுடைய முகம் தான் 45 வயசு ஆயிடுச்சு அவருக்கு. இப்ப இனி இளைஞர்களாக காட்டுறாங்கன்னா அப்ப இளைஞர்கள் என்ன சொல்றதுன்னு தெரியல சார். அதாவது உடல் ஆரோக்கியத்தோடு ஒரு உத்வேகத்தோடு போராடக்கூடிய அனைவரும் இளைஞர்கள், வெறும் வயதை மட்டுமே இளைஞர் என்ற அந்த கட்டத்தை நம்ம துருக்கி விட முடியாது. அதாவது எம்ஜிஆர் சொன்ன மாதிரி நான் என்றும் 16 அப்படிதானே, அப்படி ஏற்றுக்க மாட்டேன். நான் என்றும் 16 சொல்லி எம்ஜிஆர் பேசிட்டு இருப்பாப்ல, அதே மாதிரியான்னு நினைச்சு நீங்க ஏதோ சோசியமத்தோட கேள்வி கேட்கறீங்க போல. நான் அதில் வரல. அவர் என்றும் 16 சொல்லாத 1000 அர்த்தங்கள் இருக்கு, அதெல்லாம் நாங்க வரல, அந்த விஷயத்துல வரலங்கிறீங்க. அப்ப இப்ப உதயநிதியை வந்து நீங்க அந்த விஷயத்துல வரல இல்ல, அது வேணாம். இப்ப உதயநிதியை வந்து எப்படி நீங்க வந்து தகுதியான ஆள் நீங்க பாக்குறீங்க? ஆமா, 2019 நாடாளுமன்ற தேர்தல் ஆகட்டும், 2021 சட்டமன்ற பொது தேர்தல் ஆகட்டும், அதற்கு பிறகு வந்த உள்ளாட்சி மன்ற தேர்தல் ஆகட்டும், இப்போது நடந்து முடிந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் ஆகட்டும், மாபெரும் வெற்றிக்கனியை பறித்து
திமுக தலைமையில கொடுத்ததில் முக்கிய பங்கு இவருக்கும் உண்டு. இவர் தான் மட்டும் சொல்லணும், முக்கிய பங்கு இவருக்கும் உண்டு. அப்போது அந்த முக்கிய பங்கில் ஒரு கால் உதயநிதி அந்த இடத்துல இல்லாம இருந்ததுன்னா திமுக வந்து கடந்த சட்டமன்றத்தையும் தோற்றிருக்கோம், அதன் பிறகு உள்ளாட்சி மன்றத்தையும் தோற்றிருக்கோம், இப்போ நாடாளுமன்ற தேர்தலையும் தோற்றிருக்கோம்னு நினைச்சுக்கலாமான்னு கேட்கிறேன். அதாவது ஒரு முதற்கமாக பதில் எழுப்ப கேள்வி எழுப்ப அவர் கேட்கிற கேள்வி உங்களுக்கு நியாயமான கேள்வி. ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் சொல்லவே இல்லையே. இல்ல தகுதியினர் கேட்டது அதனை பதில் சொல்றீங்க, அதுக்கு அவர் பதில் சொல்றாரு. அவர்களும் ஒரு முக்கிய பங்கு. அப்போது அந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கூட கடற்கோடி தொண்டனும் மூத்த முன்னோடிகளும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமை பொறுப்புக்கு வர வேண்டும், அல்லது 2ஆம் இடத்திற்கு வர வேண்டும், துணை முதல்வர் ஆக வேண்டும். அவருடைய கனவு, அவருடைய லட்சியம், அவருடைய எண்ணங்கள். ஆனால் இதோடு மட்டும் நிற்காமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிக்கு அப்பாற்பட்டு, அரசுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய நடுநிலை வாசிகளும் கூட இந்த பொறுப்புக்கு இவர் தகுதியான விரும்புகிறார். அப்போது மக்களுடைய கனவை நனவாக்குவதற்கு ஒரு அரசனுடைய கடமை, ஒரு கட்சியினுடைய கடமை, அதைத்தான் சிறப்பாக செய்திருக்கிறார். இதுல என்ன தவறு? துணை முதல்வருக்கு என்ன பொறுப்புகள் எனக்கு தெரியும். துணை முதல்வர் இப்ப ஒரு அமைச்சர் சொன்னா விளையாட்டுத்துறை அமைச்சரா இருக்காரு, விளையாட்டுத்துறையை பாக்குறாரு. துணை முதல்வருக்குன்னு என்ன பொறுப்புகள் அப்படின்றது எனக்கு தெரியும். முதலமைச்சரோட பணி ஒரு 100 விழுக்காடு இருக்கிறேன்னு சொன்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு 35-40% அந்த பாரத்தை கூடுதலா மக்கள் பணி செய்வதற்கான உங்களுடைய பாரத்தை குறிப்பதுதான். இல்லையா, அது வந்து ஒரு ஆளுநர்கிட்ட போய் நின்று துணை முதல்வராக பதவி பிரமாணம் செய்தது இல்லை. அது வந்து ஒரு நியமன போஸ்ட் தான், அது காம்ப்ரமைஸ் போஸ்ட்ன்றாங்க இல்லையா. நீங்க நானும் அடிச்சுக்கிறோம் அப்படி பேச ஆளுநரே வந்து நீங்க சொல்லக்கூடிய போஸ்ட் தானே வரும். சிவா நல்லா ஒண்ணு புரிஞ்சுங்க. அவர் கேட்கிற கேள்விக்கு பாருங்க பிரபா, நீங்க இவர் சொல்றாரு துணை முதல்வர் முதல்வருக்கு அடுத்தது முதல்வருடைய பணி சுமையெல்லாம் கொடுப்பாரு. அப்படி எதுவுமே சொல்ல. அவரு விளையாட்டுத்துறை அமைச்சரா இருக்காருன்னா விளையாட்டுத்துறையை அவரை பார்ப்பாரு. ஆனா துணை முதல்வரா இருப்பாரு, அவ்வளவுதான். அப்ப துணை முதல்வர்னும் போது வேற எந்த போஸ்டிங்ல அவர் தலையிட முடியாது. முதல்வர், துணை முதல்வரால் நியமிக்கப்படக்கூடிய ஒரு நியமன போஸ்டிங் தான் துணை முதல்வர் என்ற போஸ்டிங். நான் தெளிவாக சொல்றேன், நான் அதுதான் கேட்கிறேன். தவறுன்னு சொல்ல வரீங்க. இப்ப நீங்க துணை முதல்வர்னு சொல்லி ஒருத்தர் ஆக்கிட்டீங்கன்னா அவர் என்னென்ன வேலைகளை செய்வாரு, அப்ப அது கூட நீங்க வந்து தெளிவா சொல்லணும். இல்லன்னு சொன்னா வியாபாரத்துல கீழே வந்து கழுவி ஊத்துவாங்க. எனக்கு என்ன, நீங்க வாங்கன்னா வாங்க. பார்க்கக்கூடிய நேரத்தில் நீங்க தான் உசி பேசுறீங்களா? கீழே கேட்பாங்க இல்லையா கேள்வி. இந்த கேள்வி துணை முதல்வர் என்ன, அவருடைய பொறுப்பு என்ன? முதலமைச்சர் எங்கெல்லாம் அவர் கேட்ட கேள்விக்கு துணை முதல்வருக்கு என்ன முதலமைச்சர் அனைத்து இடங்களும் முதலமைச்சர் நேரடியாக செல்ல முடியாது சொல்லியிருக்கிற போது அந்த இடத்தை இவர் போய் நிறுத்துவார். இப்போது ஒரு 35-40 மாவட்டங்களில் சுற்றுப்பயணத்தில் தமிழ்நாடு அரசு சார்பா முதலமைச்சர் செல்கிறார் நேரடியாக என்று சொன்னால், நேரடியாக செல்ல முடியாத சொல்லிதான் இப்போதெல்லாம் காணொலி வாயிலாக அதை திருப்பணி செய்கிறார்கள். ஏன் இவர் நேரடியாக அது மாதிரி இவர் செல்லலாமே? அப்போது மக்கள் மத்தியில இன்னும் கூடுதலாக போய் நேரடியாக சென்று இந்த தமிழ்நாடு அரசுடைய பணியை செய்வதற்கோ தமிழ்நாட்டு மக்களுடைய பணியை அதுக்கு ரெகக்னைஸ் இருக்கான்னு கேட்கிறேன். அதுக்கு அங்கீகாரம் இல்லையே. நான் சொல்றேன், இப்ப அவர் விளையாட்டுத்துறை தான் கவனிப்பாருன்னு சொல்றாங்க. அப்ப விளையாட்டுத்துறை மட்டும்தான் அவர் கவனிக்கிறாரு. அப்ப துணை முதல்வரான பிறகு இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, முதல்வர் போகாத இடத்துக்கு இவர் போவாரு. சொல்லுங்க சொல்லுங்க. ரொம்ப ஆர்வம் அதிகமா சொல்லுங்க. இல்ல எனக்கு தெரியல கேள்வி பதில். இந்திய தேசிய லீக் கட்சின்னு ஒரு கட்சி அண்ணன் வச்சிருக்காரு. அந்த கட்சியினுடைய நிறுவன தலைவரா இருக்காரு. வரவேற்கிற வாழ்க்கை சொன்னேன் சார். சொல்லுங்க. ஆனா இந்த கட்சியும் நடந்துகிட்டு எப்படி ஒரு அதிமுக ஆதரவா பேசுறாரு? எங்க அதிமுக ஆதரவா பேசுறாரு சார்? அவர் வந்து இல்ல பதில் சொல்றேன்ட்டு எப்படி குழப்பம் இருப்பாரு. இப்ப எங்க அதிமுக ஆதரவா? நீங்க எனக்கு பாருங்க, நீங்க என்கிட்ட பதில் சொல்லாம தப்பு சிவா நீங்க பாருங்க, என்கிட்ட பதில் சொல்லாம என்னை உழைப்பி விடலாம். பயந்துக்கு ஒரு மிரட்டி கிட்டி எல்லாம் கத்தி கிட்டி பண்ணலாம். பாக்குற கேளுங்க, பாக்குற நகரம் வியூவர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தெரியும். இவர் கேட்ட கேள்வி துணை முதல்வருக்கு என்ன பொறுப்பு. இந்த பொறுப்பு தான் சொல்லிட்டேன். முதலமைச்சரோடு துணையாக இருந்து கொண்டு அவருடைய பணி சுமையை குறைத்து இன்னும் மக்களுக்காக இன்னும் கூடுதலா ஒழிப்பது. சரி, எனக்கு இன்னொரு சார், ஏட்டு அளவில் இருக்கக்கூடிய பதவி மட்டுமல்ல சார், மக்கள் மனதில் இருக்கக்கூடிய ஒரு பதவி. பொதுவா துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தது நீங்க சார் இரவு பகல சேர்ந்தால் அதை எதிர்க்கிறீங்க. ஏன் உங்களுக்கு அவ்வளவு வன்மம் சார்? இப்ப பொதுவா இருக்கீங்களா? சொல்லிடுவா
அண்ணன் தடாரகிம் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கக்கூடிய துணை முதல்வர் வரவேற்கிறேன். நான் சொல்லிட்டேன். நான் என்ன சொல்றேன், அது ஒரு கார்பரேட் கம்பெனி. எது ஒரு கார்பரேட் கம்பெனி? அவசரப்படாதீங்க. இப்ப அதானி கம்பெனி இருக்குங்க, அதானி கம்பெனி இருக்குங்க. அதானி கம்பெனில மேனேஜர் இருப்பான், அப்புறம் சேல்ஸ் ரெப் இருப்பான், அவங்க தோழான் நிறைய பேர் இருப்பாங்க, வாட்ச்மேன் இருப்பான், ஸ்வீப்பர் இருப்பான், ட்ரைனேஜ் கிளீனர் இருப்பான், எவ்வளவு நிறைய பேர் இருப்பாங்க இல்லைங்களா? அதுல வந்து அதானி குழுமத்துல அவருடைய பிள்ளைய வந்து அவர் எம்டி ஆக்கலாம், அல்லது பொண்ணு ஆக்கலாம், அல்லது மருமகள் ஆக்கலாம், பேரனை ஆகலாம், பேத்தி ஆகலாம். அவர் தோழப்ப இவ்வளவு ஏன் அவருடைய கூத்தாரை கூட 2 பேரை கூப்பிட்டு வந்து எம்டி ஆக்கலாம். எதிர்காலத்துல யாரு யாரு அதானியுடைய கூத்தியாரை கூட 2 பேரை எம்டி ஆக்கலாம், எம்டி ஆகலாம். அந்த கம்பெனி நிறுவனத்துக்கு யாராவது அந்த வேலை செய்யறாங்க இல்லையா? இப்ப நான் சொன்ன மேனேஜரு, அந்த ஹெல்ப்பரு, அந்த ஸ்வீப்பர், இந்த கம்பெனில இருங்க இந்த ஹெல்ப்பர் இருக்காங்க இல்லையா, இந்த ஒர்க் பண்ணக்கூடிய மேனேஜர் உட்பட எல்லாருமே லட்சக்கணக்கான பேர் ஒர்க் பண்ணாங்க. யாராவது வந்து அதானி கிட்ட வந்து நீ எப்படி உன் கூட்டியார இங்க எம்டி ஆகுறேன்னு கேட்பாங்களா? கேட்க முடியாது. அதே மாதிரிதான் திமுக ஒரு நீங்க வந்து உங்க மகனை அந்த நிறுவனத்தினுக்கு துணை தலைவரா போட்டாங்கன்னா போடலாம். சரி, அந்த கட்சியில யாராவது எதிர்த்து கேள்வி கேட்குறது துணிச்சல் இருக்கா? இல்ல அவர் கேள்வி கேட்டாங்கன்னா அவங்க என்ன நடுத்தருக்கு தான் போகணும். இதற்கு முன்பாக நீங்க பேசிக்கலாம் ஜனநாயகம் எங்க கிட்ட சமூக நீதி அப்படின்னு சொல்லி ஏற்றளவுல இருக்கும் தவிர செயல் வடிவத்தில் இல்ல. யாராவது நடுத்தல் யாராவது போயிருக்காங்களா? இல்ல இப்ப நீங்க நியாயமா வந்து இங்க யாருமே இப்ப கேட்கலையோ. அதெல்லாம் அரசியல் உட்கட்சி விவகாரம். அதான் நீ அதாங்க அரசியல் உட்கட்சி விவகாரம். என்ன பண்ணலாம், அந்த உண்மை தெரிஞ்சு நீங்க வைகோ சார் தான் போன் பண்ணி கேட்கணும். ஏன் நேயர் பார்க்கணும், போன் பண்ணிடுங்க. உங்க நம்பர் தானே அவரு? இல்ல என்ன போன் பண்ணி என்ன ஐயா வைகோ அவரு உங்க நம்பர் தானே? என்ன உங்களுக்கு நல்ல தொடர்பு தானே? நான் என்ன சொல்றேன், என்ன கேட்கணும் அது திமுகல இருந்து நீங்க கேள்வி கேட்ட வெளியில இருந்து அவர்கிட்ட கேளுங்க. ஏங்க அவர்கிட்ட நமக்கே தெரியும், ஊருக்கே தெரிஞ்சு வச்சு பாத்தீங்க. வைகோ ஏங்க வைகோ என்ற மனிதர் திமுகவில் இருக்கிறவர்களே தன்னுடைய மகனுக்கு முக ஸ்டாலினுக்கு நம்ம வந்து என்ன பண்ண மகுடம் சூட்ட முடியாதுன்றதுக்காக அவர் வெவ்வேறு 2ஆம் 3ஆம் கட்ட தலைவர் வச்சு வைகோ நோஸ் கட் பண்றாருன்றது அவர் நல்லா தெரிஞ்சிச்சு. கடைசியா அவரே ஒரு பையனை வந்து தலைவராக்கிட்டாரு கட்சி விட்டு. இப்ப நீங்க வைகோ சாரை ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்க? இல்ல நான் என்ன சொல்றேன், அந்த நேரத்துல வைகோ வெளியே வந்ததுக்கு காரணம் வாரிசு அரசியல் தான். அது உங்களுடைய மனநிலை சார். ஐயா வைகோனுடைய மனநிலை அதுவா? இருந்தா போன் போட்டு கேட்டுருவோம், கேளுங்க. ஐயா நீங்களா அது கேளுங்க, ஐயா அதை கேட்க சொல்லுங்க. ஒரு நெறியாளர் நீங்க கேளுங்க. ஒரு துணை முதல்வருக்கு என்ன பொறுப்புன்றது பதில் சொல்ல முடியல. நீங்க போன் அடிச்சு கேளுங்க, நடக்கிறது நியாயமா என்ன நடக்குது? தமிழக மக்கள் இல்ல சிவாவுடைய நியாய விருப்பத்துக்கு நீங்க அந்த சந்தேகத்தை சிவாவுடைய அண்ணா குழுக்கு ஆகாச பாருங்க, தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் வரவேற்கிறாங்க. ஆமா சரி, நீங்க ஒரு போன் அடிச்சு ஒரு மினிஸ்டருக்கு போன் அடிச்சு ஏன் உங்களால துணை முதல்வர் வர முடியலன்னு ஒரு கேள்வி கேளுங்க. ஒன்னே வணங்க, யாருமே போன் பண்ணுவாங்க, அவர் மனைவிக்கு போன் பண்ண சொல்லுங்க. சரி சொல்லுங்க சார். பண்ணிட்டு நீங்க வந்து உதயநிதி ஸ்டாலின் ஆயிருக்காரு வர இருக்கிறாங்களா பாக்கலாம், குடும்பத்திலே பேசுவாங்க, யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. ஐயா குடும்பத்துக்குள்ள பிரச்சனை ஒண்ணு இல்லையா? நீங்க சீனியர் அரசியல் இருக்குறதுக்காக இப்படி எல்லாம் நகைச்சு பண்ண கூடாது. உண்மையே நான் உண்மைதான் சார் சொல்றேன். சரி, வேற யாரும் இருக்கக்கூடிய இவரு வேணா ஏத்துக்கலாம், ஒட்டுமொத்த மக்கள் ஏத்துக்கலாம். எந்த அடிப்படையில் பேசுறீங்க? நீங்க அவரோட சேர்ந்து நகைச்சு பேசுறீங்க. அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி, அதுல இருக்கக்கூடிய திமுக வரை யாரும் எதிர்பார்க்க மக்கள் விழிப்புணர்வு இல்லாத நீங்க கேட்டகளையும் அவர்கிட்ட கேட்டேன். நீங்க நியாயமா இல்ல திமுகவுல யாராவது உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்க முடியுமா? எதிர்த்தா திமுக அடுத்த கட்ட திமுக கூட்டணி காங்கிரஸ் கட்சி உதயநிதியை வந்து துணை முதல்வர் ஆக்கினதை எதிர்க்க முடியுமா? எதிர்க்க முடியும். கம்யூனிஸ்ட் கட்சிகளால எதிர்க்க முடியுமா? முடியாது. விடுதலை சிறுத்தையால எதிர்க்க முடியுமா? இல்ல. அங்க போன இஸ்லாமிய அமைப்புகள் எதிர்க்க முடியுமா? எதிர்த்தாங்கன்னா அந்த மேடையிலே அதான் இருக்காது.
எதிர்த்தாங்கன்னா திமுக கூட்டணி மேடையிலே இந்த ஒரு வீக்னஸ் வச்சுக்கிட்டு தான் தமிழகமே ஆதரிக்குது, தமிழகமே ஆதரிக்குது, கடல் கடந்த வேற ஆதரிக்கிறாங்க. ஆனா இதுல இன்னொன்னு என்னன்னா, அது உதயநிதி பட்டாப்ல ஆதரித்தவர்கள் பாதி என்றால் எதிர்த்தவர்கள் பாதி, அனைவருக்கும் நன்றியும் சொல்லி பட்டாப்ல. அவனுக்கே தெரியுது என்ன பாதி பேருக்கு மேல அவருக்கே தெரியுது. ஆனால் அதையும் கூட மறைச்சு ஒட்டுமொத்த தமிழகம் மக்கள் ஒட்டுமொத்த அவர் விமர்சனம் வைக்கிறது உங்களை மாதிரி எதிர்கட்சியில சொன்னார் சார். உங்களுக்கு தான மதிப்பு அளிக்கிறார், வரவேற்கத்தக்க விஷயம் தானே. போய் பார்த்துட்டு வாழ்க்கைக்கு சொன்னீங்களா? நான் சொல்றேன் சார். என்னைக்கு அவர் அரசியல் அலுவலக பணியா நிறைய இருக்கும். இவர் தான் அவர் பார்வையில நான் உங்கள்கிட்ட கேள்வி சார். இப்போ அவங்க அந்த கட்சிக்காரங்க திமுக உள்ளவங்க வந்து ஏத்துக்கிட்டாங்க, நாங்க வந்து தொழில் முதல்வர் ஏத்துக்கிட்டாங்க. இப்போ உங்களுக்கு என்ன சிக்கல்னு அவர் கேட்கிறாரு. இல்ல அதான் சொல்றேன், நானும் சொல்றேன் அவங்க கட்சி அவர் பேசிட்டு நானா சொல்றேன் எங்க கட்சியில ஏத்துக்கிட்டாங்க, எங்க கட்சியில ஜனநாயகம் இருக்கு, எங்கிட்ட வந்து எல்லாம் இருக்கு அப்படின்னு பில்டப் பண்ணாதீங்க. நானா சொல்றேன் சீனியர் மோஸ்ட்ல இப்போ கலைஞர் முதல்வராக இருந்தார், ஸ்டாலினை துணை முதல்வர் ஆக்குறாங்க. நான் எதிர்ப்பு தெரிவிக்கல. ஏன் சொன்னா ஸ்டாலின் என்னுடைய பார்வையில் அவர் வாரிசு அரசியல நம்ம பார்க்க முடியாது. ஏன் சொன்னா விசா உட்பட கொடும் சிறையை அனுபவிச்சு நீண்ட காலம் கட்சியில இளைஞர் ஸ்டாலின் இடத்தை வச்சு நம்ம பார்க்க முடியாதுன்ற நான் ஸ்டாலினை எப்படி நம்ம வந்து வாரிசு அரசியல நம்ம மக்கள் பாக்குறாங்க சார். நீங்க பாக்கலாம், நாங்க என்ன சார் பண்ண முடியும்? மக்கள் பாக்குறாங்க. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இளைஞர்கள் முகமாக இருக்கக்கூடிய அவருக்கு இளைஞர்கள் வழிவிடணும். அது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பு கொடுத்து மக்கள் எதிர்பார்க்க, கட்சி எதிர்பார்க்க. நீங்க ஏன் சார் அவ்வளவு கோவப்படுறீங்க? நீங்க அவ்வளவு மறைக்கிறீங்க? திமுக வேற எந்த இளைஞருமே இல்லையா சார்? உதயநிதி தவிர வேற எந்த இளைஞருமே திமுக சொல்றோம். முன்னோடிகளே சொல்றாங்க இவர்தான் வேணும், நாங்க அவர்தான் கத்தியில கைத்து வச்சு சாரி கழுத்துல கத்தி வச்சா மிரட்டணுமா சொன்னாங்க. அது மீறி உதயநிதி ஸ்டாலின் இருக்க வேணாம்னு சொன்னாங்க. நாங்க இருக்க முடியுமா சார்? இதெல்லாம் சார் உடைய யூகத்தின் அடிப்படையில் பேசுறீங்க சார். எதார்த்தத்துக்கு வாங்க சார். தமிழ்நாட்டு மக்கள் யாரு சார் சூப்பர் ஸ்டாரா பாக்குறாங்க சார்? அரசு சூப்பர் ஸ்டார் யாரு? திரு உதயநிதி ஸ்டாலின் சார் தான் பாக்குறாங்க. ஆமா, நான் கேள்விப்படுறேன். நீங்க கேள்விப்படுவீங்களா? நீங்க எப்படி கேள்விப்படுவீங்க? நீங்க இருக்கிற இடம் எதுவு? சினிமால சொல்றீங்களா இல்ல ரியல்ல சொல்றீங்களா? அரசியல் சூப்பர் ஸ்டார் திரு உதயநிதி ஸ்டாலின் சார் தான் சார். மக்கள் விரும்புறாங்க, மக்கள் சொல்றாங்க, பேசுறாங்க. தயவு செய்து எதிர்கட்சியோட கூட்டல இருந்து வெளியில ஜெனரலா வந்து பாருங்க சார். பொதுமக்களோட பேசுங்க சார். எதிர்கட்சியோட அந்த கூட்டத்துல இருந்துட்டு இதுதான் அந்த அடிப்படையில வராதீங்க. பொதுமக்கள் கிட்ட வாங்க. இதே மாதிரிதான் ஒரு பையன் சொல்லிச்சுதான். யார் இந்த கோடம்பாக்கத்துல ரிட்டையர்ட் ஆகி இப்போ வந்து கோட்டையில சீட்டு பிடிக்கணும்னு சொல்லி உட்காந்துருக்க விஜய் இருக்கானே, அவனே களத்துக்கே வரல சார். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் களத்துல வந்து பல வெற்றியில குவிச்சிருக்கிறாரு. 40 தொகுதியில் வெற்றி பெறதுக்கு இதுதான் முக்கிய காரணம். இவர் மட்டும் தான் காரணம் சொல்ல வரல. உதயநிதி இல்லைன்னா நீங்க 40 தோப்பீங்க சார். நான் சொல்றது இவரு மட்டும் தான் சொல்ல சார். இவரும் காரணம் சொல்றேன். ஏன் ஏத்துக்க மறுக்கிறீங்க? நான் தயவு செய்து சொல்றேன், நீங்க அந்த எதிர்கட்சி கூட்டத்துல இருந்து பொதுமக்களோட வாங்க, பொதுமக்களோட மனதை என்னன்னு பேசுங்க, பொதுமக்களோட பழகுங்க. உங்ககிட்ட சொல்றேன், மக்களுடைய கருத்தை கொஞ்சமாச்சும் 5 பைசா வாங்கிட்டு பொது வெளியில பேசுங்க சிவா. ஒட்டுமொத்தமா அங்க அண்ணா அறிவாலயத்துல வந்து எழுதி கொடுத்தீங்க வந்து பேசாது. இல்ல சார், நான் அண்ணா அறிவாலயத்துல எழுதி கொடுத்து மட்டும் பேசல சார். நான் மக்களை எழுதி கொடுத்தத பேசுறேன். நீங்க என்னோட வாங்க, இந்த சென்னை விட்டுருவோம், கிராமத்துக்கு போவோம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எத்தனை பேர் வரவேற்க தெரியும் போது வாங்க, நான் உங்களை அழைச்சிட்டு போறேன், வரீங்களா? இல்ல மக்கள்கிட்ட அடி வாங்க நான் தயாரா இல்லை. இப்ப அவரு துணை இப்ப அவரு இல்ல மக்களுக்கு அடி வாங்க நான் தயாரா இல்லை. ஏன்னா இவரு போய் உதயநிதி ஸ்டாலின் நீங்க ஆதரிக்கல, அடி சேர்ப்பான்னு சொல்லி பொங்கலுக்கு அடிக்காங்க. அப்படி இல்லையா? நீங்க அந்த கோணத்துல பாக்குறீங்க. நாங்க ஆதரிச்சு இருக்கக்கூடிய எங்கள் வீட்டு செல்லப்பிள்ளை உதயநிதி ஸ்டாலினை நீங்க எதுக்கு பேசலாம்? உங்ககிட்ட மக்கள் சண்டைக்கு வருவாங்க. இல்ல இது இப்ப வந்து என்னன்னா வர்ணாசிரமத்தை பயங்கரமா எதிர்க்கக்கூடியது வந்து திமுகன்னு சொல்லுவீங்க. ஆனா அதே திமுக வந்து இப்படி வேற யாரு எதிர்க்கிறா? நீங்க தானே இருக்கிறீங்க. அப்புறம் நீங்க தானே இருக்கிறீங்க. ஆனா நீங்க தானே இதே வாரிசு அரசியலை கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. அதே போல அரசியல் பாருங்க, அரசியலுக்கு இன்னால வர வேண்டும், இன்னால வரக்கூடாது அஜெண்டா கிடையாது சார். அரசியல் கட்சி ஒரு மக்கள் சேவை சார். மக்கள் சேவை செய்ய நீங்க வரலாம், அண்ணா வர யாரு வேணா வரலாம். அதான் சார், அதானே கேக்குறாரு. மக்கள் சேவை பண்ண உதயநிதி வந்திருக்காருங்கிறாரு. யாரு வேணா வரலாம். ஒரு கட்சி ஒரு குடும்பத்துல ஒருத்தர் தான் வரணும். இது என்ன வரலாறா? இது என்ன அஜெண்டாவா? என்ன சட்டத்துல இடம் இருக்கு? அரசியல் கட்சி என்பது அது சமூக சேவை அமைப்பு. சேவை குடும்பமே வரலாம்.
இதுல என்ன தவறு? சேவை செய்ய வந்திருக்காங்க. வேற என்ன உங்களுக்கு திமுக கொஞ்சம் வேலை செய்யுது இல்ல, வேலை செஞ்ச திமுக வேலை செய்யல, தமிழ்நாட்டு மக்கள் வேலை செய்ய வந்திருக்கிறாங்க. அதாவது அவசரப்படாதீங்க, குடும்பமே வந்து வேலை செய்யணும்னா தலைவர் அப்பா இருக்காரு, பிள்ளைங்க வேலை செய்யுங்க. ஆனா நீங்க பிள்ளைங்க கூட பொறுப்புகள் போவாங்க, தங்கச்சி சார் அந்த கட்சியினுடைய தொண்டனுடைய மனநிலை சார், நாங்க என்ன சார் பண்ண முடியும்? அப்ப அந்த கட்சிக்கு கஷ்டப்படக்கூடிய அடிமட்ட தொண்டனுக்கு என்ன? ஐயா இங்க பாருங்க, கட்சி கடக்கோனுடைய தொண்டனுடைய மனநிலையை அந்த கட்சி தலைவர் நிறைவேற்றுறாரு. அதுதான் கட்சி தலைவர் காணுங்க, அதை நிறைவேற்றுறாரு. உதய ஸ்டாலின் அவர்ல வரணும்னு நினைக்கிறாங்க, சிவா கொடுத்துருவோம் பொறுப்பு. விடுங்க, அதை விடுங்க. நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, நீங்க அதை மக்கள் பாக்குறாங்க, அவங்க தீர்ப்பு சொல்ல போறாங்க. 26 ரிவீட் எவ்வளவு அடி சார் தீர்ப்பு சொன்னனால தான் 2024 மாபெரும் வெற்றி கண்ணிய 40 தொகுதியில திமுக தலைமைக்கு கூட்டணி கொடுத்திருக்காங்க. திமுக கூட்டணி கொடுக்க இத நீங்க எல்லாம் என்ன பேசுறீங்க? நாங்க 35 சீட்ல வெற்றி பெறுவோம், திமுக படுதோல்வி. இன்னொரு கோமாளி என்ன சொன்னாரு, தென் மாவட்டங்கள்ல திமுக கட்சி இருக்கு அழிஞ்சு போயிடும். பாஜக அண்ணாமலை சொன்னாருல்ல, சொன்னாரா இல்லையா? கடைசியில அவரு டெபாசிட் வாங்கினாரா? கட்சி எத்தனை நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதியும் வெற்றி பெற்றதுக்கு இந்தியா கூட்டணி தான் காரணமே தவிர திமுக கூட்டணி எப்படி வேணா சொல்லிக்கலாம். இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி சார். நாடாளுமன்றத்தை பொறுத்தவரையிலும் பிரதமரா வந்து மோடி வரக்கூடாதுன்றதுதான் தமிழக மக்களுடைய எண்ணமா இருந்தது. அதனால எல்லா கட்சி தலைவர்களும் திமுக கூட்டணிக்கு வாக்கு போடுங்கன்னு சொல்லி கேட்டதில்லை. நான் சொல்றேன், திருமாவளவன், கம்யூனிஸ்ட் கட்சிகள், காங்கிரஸ் உட்பட யாருமே திமுக கூட்டணிக்கு வாக்கு போடுங்கன்னு கேட்டதில்லை. இந்தியா கூட்டணிக்கு போடுங்கன்னு தான் கேட்டாங்க. சரி, உங்களை பார்த்து நான் கேக்குறேன். ஐயா இருங்க ஐயா, நீங்க ரொம்ப பேசிட்டீங்க. 26 தேர்தல் நிச்சயமா இவங்க என்ன கேட்க வாய்ப்பு இருக்கு. திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுங்கும் போது மக்கள் வைப்பாங்க ரிவீட், அது அப்புறம் பேசிக்கலாம். இன்னும் ஒரே ரெண்டு கூட பேசுங்க, ஆனா தயவு செய்து நேர்மையா பேசுங்க. பவள விழா, பவள விழாக்கு என்ன இப்ப வாங்கி பேர் வந்துச்சு உங்களுக்கு? சொல்லுங்க. பவள விழா சீர சிறப்பா நடந்திருக்குது, மக்கள் எல்லாம் பார்த்து ரசிச்சு இருக்கிறாங்க, வரவேற்பு செய்திருக்கிற மாபெரும் வெற்றி மாநாடு சார், வெற்றி பொதுக்கூட்டம். என்ன பிரச்சனை உங்களுக்கு? எல்லாம் வந்தாங்க சார், அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வேலை ஏதாவது இருந்திருக்கும், இதோட ஒரு பிரச்சனையா சார்? கனிமொழி வரல, என்ன காரணமா இருக்கலாம்? உங்களுக்கு ஏதாவது காரணம் தான் சொல்லுங்க பாப்போம். இல்ல எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச காரணம் நாடாளுமன்ற, சட்டமன்ற, மாவட்ட தலைவர். ஏன்னா பவள விழா இல்லையா, 30வது 75 ஆண்டு கால வரலாற்று சாதனை சார். இன்னைக்கு கால் மேல கால் போட்டு பேசுறீங்களே, ஒரு சுதந்திரமா திராவிட கட்சி தான் சார் காரணம், அது திமுக தான் காரணம். நான் போட்டிருக்கேன், அதுக்கு திமுக தான் சார் காரணம். அந்த சுதந்திரம் நீங்க குஜராத்ல போடுவீங்களா? போட முடியுமா? இந்துத்துவவாதி விடுவாங்க நிம்மதியா? அவங்கள இந்துத்துவவாதி உங்களை நிம்மதியா விடுவாங்களா சார்? உத்தரப்பிரதேசல போடுவீங்களா? இந்துத்துவவாதி நிம்மதியா விடுவாங்களா? நான் அவசரப்படல, உண்மையை பேசுறேன் சார். அதெல்லாம் வேணாம் சார். பணம் ஒரு 50,000 வச்சிருக்கீங்க சார். இல்ல சார், நாளைக்கு 2 பேரும் டிக்கெட் போட்டு போலாம். நீங்க சொல்ற மாதிரி உத்தரப்பிரதேசல உட்காந்து எங்க கார்கள் போடணும்னு சொல்லி கார்கள் போட்டு உட்காந்து சார், அது தனிப்பட்ட ரஹீம் என்கின்ற ஒரு மனிதனுடைய வீரத்தை வேணா நம்ம பேசலாம். ஒட்டுமொத்த அதுக்கு காரணம் திமுக நீங்க சொல்றீங்களா? ஆமாங்க, ஆமா. சிறுபான்மை மக்கள் இங்க பாதுகாப்பா சுதந்திரமா இருக்கிறாங்கன்னா திமுக கொடுக்கக்கூடிய ஆதரவு, அன்புதான் சார் காரணம். கேட்ட கேள்வி, 1/2 கிலோ மாட்டுக்கறி எடுத்துட்டு போனா சாகடிக்கிறாங்க. உத்தரப்பிரதேச, குஜராத்லயோ இல்ல தமிழ்நாட்டுல ஒரு நிகழ்வு அது நடந்திருக்கா? இத காட்டுங்க பாக்கலாம். எங்க சொல்றாரு? உண்மையா சொல்ல மாட்டாங்க. தமிழ்நாட்டு விஷயத்தை பத்தி பேசுனா உத்தரப்பிரதேசம் போயிடுறாங்க. ஆமாங்க, ஆமான்ற இங்க பதில் கிடைக்கும். எதிர்க்கட்சி எங்க கூட்டணி வச்சீங்க? சரி சொல்றாங்க சார், இருங்க சார், சார் இருங்க சார், சார் அகைன் சார் ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க கேட்ட கேள்வி முதல்ல பதில் சொல்லுங்க. இஸ்லாமியர்களை இப்படி மிரட்டி தான் ஓட்டுவாங்க. இது மிரட்டலா சார்? பாருங்க, அன்பு உத்தரப்பிரதேசம் நாசமா பண்ண அது வேற விஷயம்டா. அங்க போராடிட்டு தான் இருக்கா, எவனும் ஒளிஞ்சு. ஆனா இங்க அந்த மாதிரி ஆள நிலை இல்லையே. எனக்கு என்ன காரணம்? நாங்க பிடிப்போட கொள்கையோட மக்களுக்காக, அனைத்து தரப்பு மக்களுக்காக, இன்னும் கூட சிறுபான்மை மக்களுக்கு நான் போராட்ட காலத்துல வெற்றி பெறுறோம். இந்த கத்திரிக்காய் வேண்டாம். நீங்க முதல்ல கேட்ட கேள்விக்கு பவள விழாவுக்கு 75வது பவள விழா. ஆமா சார். ஏன் கனிமொழியை அழைக்கல? ஏன் கனிமொழி அழைக்கல நீங்க சொல்லாதீங்க சார். அழைச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதோ அலுவல் வேலையா இருக்கு, தனிப்பட்ட முறையில் வேலை இருந்தா வரல, அதுக்காக ஒரு பிரச்சனையா சார்? இப்ப அங்க சுத்தி எங்க வரீங்க? ஏற்கனவே கூட்டணி கட்சியில பிசிக, திமுக இந்த கூட்டணி உடையும் நாசனா போகும், இது ஒரு பக்கம் பேசுறீங்க. இருங்க சார், இளைஞரணி மாநாடு போனீங்க நீங்க? போனோம். என்ன பிரச்சனை? சேலத்துல எல்லாத்தையும் என்ன கேக்குறீங்க? சேலத்துல நடந்து போனோம். நாங்க போக வேற யார் சார் போனோம்?
போனோமே. அந்த பிரியாணி கண்ணா அடிச்சிட்டீங்களா? சார் யார் பிரியாணி கடிச்சிது? சரி, அது எந்த திமுக தொண்டனும் அது போல யாரும் சாப்பாடு கடிச்சிக்கலையா? நீங்க என்ன அபாரமா பழி சுமத்துறீங்களா? அப்ப அவங்க திமுக தொண்டர்கள் இல்லாம வேற காசு கொடுத்து தொண்டர்களும் கூட்டு வந்திருந்தாங்களா? யார் சொன்னா? இல்ல அந்த பிரியாணிக்கு அந்த கோட்டைகள் சார் கூட்டத்துல எதிர்கட்சிங்க ஒரு 10 பேர் விட்டு அங்க அவல நிலையை ஏற்பண்ண சீட்டு விளையாடுங்க, தவறா பேசுங்க, அதுல குடிபோதையில போங்க, எதிர்கட்சியோட சதி சார். அந்த வீடியோ மட்டும் புடிச்சு உடனே தொலைக்காட்சி கொடுக்குறது பாத்தீங்களா? சேலை இளைஞர் மாநாட்டுல குடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் நாங்க 50 வருஷம் முன்னாடி பாத்துட்டோம் சார். இந்த மாநாட்டுல அந்த மாநாட்டுல அந்த இளைஞரணி மாநாட்டுல அதுல என்ன சார் குத்தம் கண்டுபிடிச்சிட்டீங்க? அந்த மாநாட்டுல எல்லாருமே பேசினாங்க. சந்தோஷம் தானே? கனிமொழியும் பேசினாங்க. ரொம்ப சந்தோஷம் தானே? கேட்டீங்களா? கேட்டேனே. அவங்க என்ன பேசுறாங்க? என்ன சார் பேசினா நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும், திமுக கட்சின்னு ஒரு பெரிய இந்த கொடி ஏற்றி வச்சு பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? கொடியை அவருக்கு ஒரு கௌரவ பொறுப்பு கொடுத்தாங்க, கொடி ஏத்துறதுக்கான பொறுப்பு கொடுத்தாங்க. அந்த மாநாட்டு கொடியை சீர சிறப்பா ஏத்துனாங்க, மேடையில வந்தாங்க. வந்து என்ன பேசுனாங்கன்னா இந்த கொடி வந்து அறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞர், தளபதி ஸ்டாலின் இவங்கெல்லாம் ஏத்துனாங்க. அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. சந்தோஷம் தானே? என்ன சொல்றாங்க? ஆனா இந்த கொடி ஏற்றியவர்கள் எல்லாருமே முதலமைச்சராக தான் இருந்தாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு இந்த கொடியை இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு, இந்த கொடியை நான் ஏத்துறேன்னு சொல்லி முடிக்கிறாங்க. என்ன அர்த்தம்? அடுத்த முதலமைச்சர் நான் தான் இருந்து சொல்லாம சொல்லியிருக்காங்களா இல்லையா? அதுக்கு அர்த்தம் இல்லை சார். ஐயா அவங்க பேசியது உண்மைதான் சார். என்ன சொல்றாருன்னா எனக்கும் அந்த வாய்ப்பு வந்ததுன்னா சந்தோஷம் தானே. அவர் நியாயமான கேள்வி. கலைஞர் உயிரோட இருந்த காலத்துல இருந்து கனிமொழிக்கு திமுக எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, கட்சியில எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். இப்ப கொடுக்கல. ஏன் துணை முதல்வருக்கு வந்து அவங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணல? அவங்கள சார் அவங்க நாடாளுமன்ற குழு தலைவரை டெல்லி அளவுல இந்திய அரசுல கொடி கட்டி பறக்குறாங்க சார். அவங்களே சார் நீங்க வந்து மாநிலத்தில் அவனை கூப்பிடுறீங்க. நீங்க இப்ப பெண் உரிமை பேசுறீங்க, சமூக நீதி தானே உங்களுக்கு. பெண் உரிமை பேசுறாங்க சார். இந்தியாவோட தலைநகரத்துல உட்கார வச்சிருக்கிறோம். பெண் உரிமை பேசக்கூடிய நாங்கள் வெறும் பேச்சாளர் மட்டும் இல்ல செயல்ல காட்டியதுனால்தான் சகோதரி அன்பு சகோதரி கனிமொழி அவர்களை டெல்லி இந்தியாவோட தலைநகரத்துல ஒரு குழு நாடாளுமன்ற குழு தலைவரா நம்ம உட்கார வச்சிருக்காங்க. எவ்வளவு பெரிய விஷயம், பாராட்டக்கூடிய விஷயம் தானே. நீங்க தமிழ்நாட்டுக்கு வரீங்க, சேலை இளைஞர் மாநாடு பாருங்க, குட்டை குழப்ப பாக்குறாங்க. என்ன சொல்ல வராரு? உணர்ச்சிவசப்பட்டு நாங்க பாருங்க நயன்தாரா கூட பண்ணிருக்கோம்னு சொல்லி சொன்னா கூட சொல்லிடுவாரு சார். என்ன சார் இதுல கேட்கிறேன், நயன்தாரா எங்களுக்கு என்ன சார் சம்பந்தம்? என்ன சார் இப்படிலாம் பேசுறீங்க? நேயர்களை பாருங்க, அதே நேயர்களை பார்த்து சொல்ல நயன்தாரா எங்களுக்கு என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம்? இது நான் புதுசா சொல்றீங்க. சம்பந்தம் இருக்கா இல்லையா சந்தேகத்தை கேட்கிறேன் சார். சம்பந்தம் நீங்க அப்படி நயன்தாரான்னு சொல்லும்போது முகம் மாறிடுச்சு சார். மாறுது. நயன்தாரா எங்களுக்கு என்ன சார் சம்பந்தம்? ஆக பெண் விடுதலைக்காக ஐயா கலைஞர் அவர் ஆட்சியிலே தான் இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் ஆண்களுக்கு நிகராக சொத்தில் பங்கு பெண்களுக்கு வேண்ட சட்டத்தை அந்த பெண் விடுதலைக்காக உத்தம தலைவர் சார், உலக தலைவர் சார். அந்த பெண்ணை அது 1967 இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருக்கு பிறகு 1968 நேருவே அந்த சட்டத்தை ஏற்றிட்டார். இங்க பாருங்க நடைமுறை பத்தது யார் சார்? இந்தியாவில எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில ஐயா கலைஞர் அவர் ஆட்சியில தான் இந்த வரலாற்று சாதனை பண்ணி இருக்கிறாங்க. சட்டம் இயற்றியது 1968. நடைமுறை யார் சார் படுத்துறாங்க? நானா சொன்னேன். நீங்க எல்லாத்துக்கும் திமுக தான் இல்ல நடைமுறைப்படுத்தி கலைஞர் தான். அதுல இந்த மாற்றம் நம்ம போய் சொல்ல முடியுமா? சிவா இல்ல முழு பூசணிங்க சோத்துல என்ன சார் எது செஞ்சாங்களோ செஞ்சாங்கன்னு எது செய்யல அப்படியா சார்? அப்ப பெண் விடுதலைக்காக யார் சார் போராடி இந்த கொடி ஏற்றி வைத்த கனிமொழி இந்த இடத்தில் கொடி இளைஞரணி மாநாட்டில் அண்ணா ஏற்றினார், முதல்வர் ஆனார். முத்தமிழர் கலைஞர் ஏற்றினார், முதல்வர் ஆனார். என் அண்ணன் தளபதி ஸ்டாலின் கொடி ஏற்றினார், ஆனார். இப்பொழுது அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. அப்படியே கை தட்டல் சலன்னு ஓடுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நானும் முதல்வர் ஆவேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காகத்தான் என்ன பண்றாங்க, இந்த பவள விழாவிலையும் பிளஸ் அமைச்சர்கள் விரிவாக்க, அதாவது துணை முதல்வர் பொறுப்பு மற்றும் அமைச்சர் விரிவாக்கத்திலையும் கனிமொழி அழைக்கல. நான் வைக்கிறேன் இந்த குற்றச்சாட்டு. இதுக்கு தெளிவா அழகா வியூவர்ஸ் புரியுற மாதிரி பதில் சொல்லுங்க. இல்லையா மைக்கு குறைட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கு சொல்லுங்க. அதாவது அண்ணனை வைக்கக்கூடிய அந்த
நிகழ்வு நடந்திருக்கிறது, நான் மறுக்கல. ஆனால் இது பிடிக்கவில்லை. கனிமொழி சகோதரி கனிமொழி அவர்களும் திமுக தலைமைக்கும் ஒரு முரண்பாடு இருக்கிறது. இதை கலந்துக்கல் என்ற ஒரு காரணத்துக்காக பேசினார் என்ற ஒரு காரணத்துக்காக இது முடிச்சு போட்டு அந்த தலைமையில இது போல பிரிவினை ஏற்படுத்த முயற்சி பண்றாரு. இவர் எங்க இருந்த கிளம்பி வந்திருப்பாரு, நீங்களே முடியும். திமுக பிரிவினை இல்லையா சார்? என்ன சார் பிரிவினை சார்? கழகத்தினுடைய மூத்த முன்னோடி ஐயா துரைமுருகன் அவர்களும் பொதுச் செயலாளர். அவர் என்ன சொல்றாரு, நான் இறந்துட்டா கூட கோபாலபுரத்து விசுவாசம் சொல்லி கல்லறில் எழுதுன்னு சொல்றாரு. இப்படி இருக்கும்போது இளைஞர்கள் வழி விடுறோம் நாங்க சொல்ற போது மூத்த முன்னோடி இளைஞர்கள் வழி விடுறாங்க. ஏன் சொல்ல மாட்டாரு? ஐயா வருஷத்துக்கு 1000 கோடிக்கு மணல் கொள்ளை எங்க சார் கொள்ளடிச்சாங்க? அப்ப மத்திய அரசு எல்லாம் வேடிக்கை பார்க்குது, அப்ப மொத்த துறையும் வேடிக்கை பார்க்க சொல்றீங்க. அவங்களுக்கு பங்கு கொடுத்துட்டா வேலை முடியுது. எங்களுக்கும் பாஜக என்ன சார் தொடர்பு இருக்கு? தொடர்பு இல்லையா? இல்ல சார். தொடர்பு இல்லைன்னா செந்தில் பாலாஜி எப்படி அமைச்சரானாரு? நாங்க புல் மெஜாரிட்டில இருக்கிறோம் சார். முழு ஆளுமையோடு மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசு. பாஜக போட்ட கொல்ல பொருள் ஆட்சி கவுத்துனாங்க, ஆட்சி அமைக்கலையே. இதே மாதிரி என்னன்னா ஒருத்தர் சிறையிலேருந்து விடுதலை ஆயிருக்காரு. அவருடைய கண்டிஷன் பெயில் கூட முடியல. இன்னும் அவருக்கு நிபந்தனை ஜாமீன் தான் கொடுத்துருக்காங்க. அந்த நிபந்தனை ஜாமீனை கையெழுத்து போட்டு இருக்கும்போது ஒருத்தருக்கு அமைச்சர் பதவியா ஒரு கவர்னர் நினைச்சா நிராகரிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னா சசிகலா அம்மையாருக்கு முதல்வராக சட்டமன்ற உறுப்பினர் ஒன்று சேர்ந்து முதல்வராக சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுத்துட்டு லெட்டர் போகும்போது அப்போது கவர்னர் என்ன பண்ணுறாரு, திடீர்னு டெல்லி கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த அம்மா ஒரு 15-20 நாள் அப்படியே தாக்காட்டி 20-30 நாள் தாக்காட்டி கடைசியாக அந்த கேஸில் தண்டனை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவர் ஜெயிலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் கவர்னரே வரார். நல்லா புரிஞ்சுக்கணும். அதேமாரி கவர்னர் நினச்சிருந்தா இந்த நிகழ்வுகளை புறக்கணித்து இருக்கலாம். ஆனால் இப்போ சமீபத்தில் பிரதமரை சந்திக்க போனாரே முதல்வர், 15 நிமிஷம் டைம் கேட்டேன், ஆனால் 45 நிமிஷத்துக்கு மேலே பேசினாருன்னு சொல்லி முதல்வர் சொன்னார். பட் என்ன பேசினாருன்னு சொன்னால், நாங்கள் நிவாரண தொகையை கேட்டோம், தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய அதை கேட்டோம், தமிழ்நாட்டு நலனுக்காக எப்படி அமெரிக்காவுக்கு போயிட்டு நாங்கள் முதலீட்டாளர் பணம் முதலீட்டாளர் ஈர்க்கத்துக்கு போகணும்னு சொல்லி சொன்னாரோ அதே மாதிரி டப்ஸா விட்டார். என்னன்னா வேற எதுக்கு தான் அமெரிக்காவுக்கு போகணும்னு சொல்ல வரீங்க? இருங்க நான் பேசிட்டே இருக்கேன், நீங்கள் டக்குன்னு கேட்காதீங்க. இப்படி சொன்னீங்க. இப்போ என்ன ஆச்சு, போனீங்க அங்கே போய் ஒரு ஒப்பந்தம் போட்டீங்க, இவ்வளோ உங்களுக்கு தானே, நாங்கள் இவ்வளோ இருக்கு. சார் இப்படிலாம் பேசுறீங்க? அவர் கேட்கல. செந்தில் பாலாஜி பேசினது பிறகு தானே செந்தில் பாலாஜி வெளில வராரு. செந்தில் பாலாஜி அமைச்சருங்க. நான் என்ன கேட்கிறேன், செந்தில் பாலாஜி இப்போ கண்டிஷன் பெயிலுக்கு போறாருங்க. அப்போ நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, இவர் போடக்கூடிய அந்த நிபந்தனை ஜாமீன் அந்த கையெழுத்து ஏதாவது காலதாமதம் செய்தாலோ அல்லது சட்டத்துக்கு மீறி செயல்பட்டாலோ உடனே காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கு நிபந்தனை. அந்த நிபந்தனை ஜாமீன்ன்றது அப்படிதான் கண்டிஷன் போடுவோம். சரிங்க. அவர் சிவாவுக்குனா எந்த வழக்கிலும் போயிருக்காம அந்த மாதிரி கண்டிஷன் பெயிலை பற்றியெல்லாம் தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் எனக்கு நிறைய தெரியும், நிறைய கண்டிஷன் பெயிலில் பார்த்துருக்கேன். அப்படின்னும் போது இப்போது ஒரு அமைச்சராக போஸ்டிங் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஒரு அமைச்சரை போய் போலீஸ் ஏன் நீங்கள் இந்த டைம் கரெக்டாக 10-10க்கு வர வேண்டியது, ஏன் 10-10க்கு வரலன்னு கேட்க முடியுமா? நீங்கள் வரும்போது நீங்கள் ஏன் இத்தனை பேரை கூப்பிட்டு வந்தீங்க, இதெல்லாம் கூப்பிட்டு வரக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? ஒரு அமைச்சரை பார்த்து கேட்க முடியுமா? அப்போ நீங்கள் ஏன் அமைச்சர் அவ்வளோ அவசரம் என்ன? செந்தில் பாலாஜி நீங்கள் அமைச்சராக்கி அழகு பார்க்குறீங்க, சொல்லுங்க. சார் ஏற்கனவே அவர் அமைச்சர் பதவி இருந்தவர் தான் சார். வெளியில வந்து கேட்ட பதில இப்படி சுத்தி தொடாதீங்க, இப்படி தொடுங்க சார். இது ஏன்னா பாக்குறேன் கவுன்சிலர் சார் இருந்தார், அமைச்சரா தானே சார் இருந்தார். அந்த பதவியை மீண்டும் தெரியும். அமைச்சர் போயிட்டு அவர் ஜெயில இருந்து வெளியே வந்த கண்டிஷன் பெயில்ல இருக்காரு சார். திமுக புல் மெஜாரிட்டி இருக்கு. நாங்க யாருக்கு எந்த பொறுப்புக்குன்னு நாங்க முடிவு பண்றோம், மக்களும் முடிவு பண்றாங்க. எதிர்கட்சி என்ன வேலை? எங்களுக்கு தெரியுங்க. நான் எதிர்கட்சியா சொல்றேன். நான் ஒருத்தர் ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்திருக்காரு, கொடுக்க கூடாத சட்டம் ஏதாவது இருக்கா? இப்ப நாங்க அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்கிறோம். நாங்க சர்வாதிகார போக்க கடுப்பிடிச்சா கொடுத்துருக்கிறோம். அரசியலமைப்பு சட்டத்துல இடம் இருக்கு சார், நாங்க கொடுத்துருக்கிறோம். ஏங்க நீங்க என்ன நடுவில் உட்காந்துட்டு அவர் பேசலாம் அப்படியே இல்ல ஆதரிக்கிற மாதிரி அரசியலமைப்பு சட்டத்துல இடம் இருக்குல்ல, இடம் இருக்கு கொடுக்குறீங்க. அப்புறம் அவர் பக்கம் நினைச்சீங்க, அவர் பக்கம் நினைக்கல. அதுக்கு அரசியலமைப்பு சட்டத்துக்கு நீதிக்கு கட்டுப்பட்டு கையெழுத்து போடுறோம் சார். இதுல என்ன தவறு இருக்கு? அங்க போய் கையெழுத்து தான் போடுறோம். எப்படின்னு கேட்டா அதான் எப்படி எனக்கு புரியல. இல்ல நீங்க நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருக்காங்க, நாங்க மதிப்பளிக்கிற நீதித்துறைக்கு நாங்க டாக்டர் ராமதாஸ் சொல்லியிருக்காரு, அழகா டாக்டர் சொல்லியிருக்காங்க, நல்லா சொல்லியிருக்காரு. இது மட்டும் சொன்னாரு அவரு.
என்ன சொல்லியிருக்காருன்னா, செந்தில் பாலாஜி தியாகின்னா அவர்கிட்ட ஏமாந்தவர்கள்லாம் துரோகியான்னு கேட்டிருக்காரு. கரெக்டான கேள்வி கேட்டிருக்காரு சார். அவர் 1000 உள்நோக்கத்தில் பேசுவார். அவர் எதிர்கட்சியில் இருக்கிறார். பாஜக கூட்டணி இருப்பவர்கள் பற்றி நாங்கள் பேச விரும்பல. நீங்கள் தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சி அதிமுக கூட்டணி நாங்கள் பேசுகிறேன். நான் கேட்பது, இந்த அரசு மீது உங்களால் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு ஆதாரத்தோட வைக்க முடிஞ்சுதா? இல்லையே. சொன்னவங்க கேட்க மாட்டேங்கிறேன் சார். 19 சொல்லக்கூடாதுங்க. சரி, நான் ஆதாரத்தோட சொல்றேன். சொல்லுங்க, வாங்க போவோம். பரந்தூர் விமான நிலையம் விவசாயிகள் போராட்டம் சார், நான் சொல்றது மேல்மார் சிப்காடு விஷயம் சார். நான் சொல்றது குற்றச்சாட்டு ஒரு ஊழல் குற்றச்சாட்டை சொல்றேன். இந்த அரசு மக்கள் விரோத இல்லை. இப்போ செந்தில் பாலாஜி எந்த வழக்கு சார் கைது பண்ணாரு சார்? நீதிமன்ற நிலுவையில் இருக்கு. நீதிமன்றம் சொல்லட்டும் சார். முழு குற்றவாளினா சிறை காணப்ப போறாங்க அரசு. நாங்க என்ன பண்ண போறோம்? அதுக்கு பிறகு ஆதரிச்சா நீங்க அங்கே வந்து கேளுங்க. ஒரு விசாரணை சிறுவாசி இருக்கும்போது நீதிமன்றம் தண்டிக்கப்படாத வரைக்கும் அவர் நிருபரார் சார். நிருபரார் தானே. அதே மாதிரி சிசிங் ராஜாவை என்கவுண்டர் பண்ணீங்க. அவர் நீதிமன்றம் இன்னும் குற்றவாளின்னு சொல்லி அறிவிக்கலையே. அதுக்கு முன்னாடி நீங்க அவசரப்பட்டு என்கவுண்டர் பண்ணி எடப்பாடி மேல எவ்வளவு எதை வந்து எங்க சார் முடிச்சு கேட்கிறேன் நான் சொல்லுங்க சார். அவங்க காவல்துறை சொல்றாங்க தாக்க முயற்சிட்டாரு, தப்பி ஓட முயற்சிட்டாரு. நாங்கள் அவர் துப்பாக்கிகளை சொல்லும்போது அது ஒன்று விசாரணை இருக்கு. நீதித்துறை பார்க்குது. நீதிபதி விசாரிச்சுட்டு போயிருக்கிறாங்க. அந்த இடத்த ஆய்வு பண்ணி போயிருக்கிறாங்க. அவங்க சொல்லட்டேன் சார், தவறு சரின்னு. நான் எப்படி சார் சொல்ல முடியும்? நான் கேட்பது, திமுக செய்யக்கூடிய தவறு இருந்தால் நீங்க பேசுங்க. அமைச்சர்கள் ஏதாவது செய்யக்கூடிய ஊழல் இருந்தால் சுட்டி காட்டுங்க. ஆதாரத்தோட குடிநீர்ல திமுக தான் சார் கலந்தா சார்? திமுக தான் காரணமா? ஆட்சி திமுக தான் சார். தமிழ்நாடு அரசு குற்றவாளிகளை யார் கண்டுபிடிக்கணும் சார்? யாருடைய கட்டுப்பாடு? அப்போ போன ஆட்சி மர பொய்யா வழக்கு பதிவு பண்ணிட்டு போயிடலாம். நானே சொல்றேன், போலீஸ் யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு? தமிழ்நாடு அரசுடைய கட்டுப்பாட்டுல. அப்ப கண்டுபிடிச்சிட்டீங்களா? அதான் சார், அதே அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது, அரசு சொல்லுது, நீதித்துறை சொல்றாங்க 1000 100 குற்றவாளி தப்பித்தாலும் கூட ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. அது ஜாமீன் கொடுப்பதற்காக சொல்லப்பட்ட வார்த்தை. ஒருத்தருக்கு பிணை நியாயத்தை தானே சார் சொல்லுங்க. பிணை கொடுக்குறாங்க, ஜாமீன் பிணை தராங்க. இப்ப செந்தில் பாலாஜி பிணையில் கொடுத்தாங்களா? இந்த பிணை எதுக்குன்னு சொல்லி கொண்டு வரப்பட்டதுன்னு சொன்னா, ஒருத்தவங்க வந்து 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனா ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்றது தான் இந்த பிணை. இப்ப செந்தில் பாலாஜி வந்திருக்காரு, அது வந்து அந்த அடிப்படையில் தான். ஏன்னு சொன்னா, ஒரு காலம் அவரை சிறையில வச்சு விசாரிச்சு அவர் நிரபராதின்னு சொன்னா, அப்போ அவர் குற்றவாளி இல்லாமலே அவர் தண்டனைக்கு ஆளாகிறாரு இல்லைங்களா? அதனால அப்படியே தண்டிக்கப்படக்கூடாது என்பதற்காக தான் அந்த சட்டம் இயற்றியது. ஆனா இவரு வேங்கை வயல் விஷயத்துக்கு சொல்றாரு, 1000 குற்றவாளி தப்பிக்கலாம், ஆனா ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. வேங்கை வயல் விஷயத்தில் இன்னும் குற்றவாளிகளை கண்டு இவர் தானே சொன்னாரு. ஒன்று சொல்லுங்கன்னாரு. பரந்தூர் விமான நிலையத்தை சொன்னா மறுப்புறாரு. மேல்மாசி விஷயத்தை பார்த்தா டெல்லியில விவசாயிகள் போராட்டம் பண்ணா ஆதரிப்பாங்களாம், தமிழ்நாட்டுல விவசாயிகள் போராட்டம் பண்ணா எதிர்ப்பாங்களாம். அடக்குமுறையை கொண்டு அதிகாரத்தையும் கொண்டு அடக்குமுறை இருக்கு. என்ன சார் இதெல்லாம் எங்க சார் பாக்குறீங்க? இதெல்லாம் சினிமா படம் எங்கன்னா பாத்துட்டு வரீங்களா? ஆங்கில படத்தை ஏதாச்சும்? அடக்குமுறை எங்க பண்றாங்க? விவசாயி மேல வந்து குண்டசொல்ல போட்டு பாருங்க. அது யாரோ ஒரு அதிகாரி செய்யக்கூடிய தவற வைத்து நீங்க ஒட்டுமொத்த அரசு நீங்க சொல்றது பார்த்தா சிரிப்புல 1000 நான் சொல்றேன். நீங்க சொல்றது பார்த்தா திமுக விவசாயிகளுக்கு எதிரான கட்சி. ஒரே இந்தியாவிலே உழவு சந்தை திட்டத்தை விவசாயிகள் கொண்டு வந்தது கலைஞர். இல்ல ஒரு கேள்வி, ஏன் சார் இப்படி விவசாயி எதிராக திமுக தேசியத்தில் 8 வழிச்சாலை, சாத்தன்குளம் சம்பவம், ஸ்டெர்லைட் பிரச்சனை, இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை வந்து அதிமுக ஆட்சியில் நடந்துச்சு. எங்க என்ன நடந்தாலும் உடனே எடப்பாடி தான் அப்படின்னு சொல்லி தானே போராட்டம் திமுக பண்ணாங்க. அது என்ன இந்த ஆட்சியில் நடந்தா மட்டும் அது அந்த அதிகாரி பண்றது, அந்த ஊர்ல உள்ளவங்க பண்றது சொல்றீங்க சார்? உண்மையதான் சொல்ல முடியும் சார். தனிப்பட்ட ஒரு அதிகாரி ஏதோ ஒரு வன்மத்தோட செய்யறாரு. ஆட்சியில நடந்தா மட்டும் ஏன் சொல்றேன் கேளுங்க, நியாயமான கேளுங்க. நான் பதில் சொல்லட்டுங்களா? முன்பை விட இந்த அரசுல மத்திய அரசு மீண்டும் 3வது முறை ஆட்சியில வந்திருக்கிறாங்க. RSS சித்தாந்தம் ஊறி இருக்கிறது. அவரை களை எடுக்கக்கூடிய வேலையை தமிழ்நாடு அரசு ரகசிய ஆய்வுகளை மேற்கொண்டு வராங்க. அந்த விசாரணை வலயத்தில் யாரெல்லாம் சிக்கிறலாம் RSS சித்தாந்தம் ஊறி இங்க தமிழ்நாடு அரசு சார்பா அதிகாரி யாரெல்லாம் இந்த மக்களுக்கு துரோகம் செய்யறாங்களோ, அரசுக்கு துரோகம் செய்யறாங்களோ, நிச்சயம் இந்த அரசு களை எடுக்கும். ஆமா, நீங்க முதல்ல ஊழல் செய்யாம இருந்தீங்கன்னா அதிகாரி எங்க சார் செய்யறோம்? எங்காவது ஒரு ஆதாரத்தை உண்மையை காட்டுங்க. எல்லா பழைய மூத்த
முன்னோடிகள் எல்லாம் திமுக இருக்கும்போது செந்தில் பாலாஜிக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? அவர் தான் அடிக்கிற கொள்ளையில கரெக்டாக மாசம் 3 ஆச்சுன்னா 60% 75% யார் சார் பார்த்தது? என்ன சார் இது? 10 ரூபா வாங்குறது கேளுங்க. இல்ல சார், அது யாரோ வீடியோ 10 ரூபா வாங்குறது ஒரு 10 ரூபாய் கொடுக்குற ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக எதிர்க்கட்சி செய்த சதி சார். ஏன்னா இன்னைக்கு மின்சாரத்துறையிலையும் மதுவிலக்கு ஆயத்துறையும் வந்து முக்கியமான துறைகள். அது ரெண்டுமே பணம் கொடுக்கக்கூடியது. எப்படி மின்சாரத்துறையில இப்போ சிவா கப்பல் எப்படின்னா இந்த காற்றாலை மின்சக்தி வாங்குறாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது கணக்கு வழக்கு நீங்களும் நானும் பார்க்க முடியாது. இப்போ குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் டன் இது கரண்ட் வாங்கணும்னு சொன்னால் நம்ம வந்து என்ன பண்ணுறதுன்னா அது வந்து ஒரு லட்சத்துக்கு மேலே வாங்கணும் அப்படின்றது. அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான ரூபாய் வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை எல்லா மாநிலத்திலும் ஈஸியாக வந்து அரசுடைய காசை வந்து கொள்ளையடிக்கிறதுல வந்து நம்பர் 1ல இருக்காங்க எல்லாருமே. ஏன்னா இருக்கிற மின்சாரமே இவங்களுக்கு போதுமானது இருந்தால் இவங்க எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுறாங்கன்னா அது கணக்கு பார்க்க முடியாது. இருந்தாலும் மக்களும் அதை பற்றி பேச மாட்டாங்க. அமைச்சர்களோ எதிர்கட்சிகளோ அதை பற்றி பெருசாக பேசுறதில்லை. ஏன்னு சொன்னீங்கன்னா அது நம்ம பேசணும்னா மின்சார தட்டுப்பாடு வரும் நமக்கு அப்படின்றதுக்காக கடந்து போடும். அதில் வந்து செம்ம கொள்ளை. அடுத்தது மது, டாஸ்மாக். இந்த டாஸ்மாகில் வந்து ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொன்னால் என்ன ஆச்சு? ஒரு நாளைக்கு குறைஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ்நாட்டில் வந்து இல்ல சார், யாரோ ஒருத்தர் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக ஒரு பொய்யா பரப்பட்ட காணொலி தான் சார். அப்படியா சார்? ஜனநாயகத்தில் தான் வாழல சார். நாம ஒன்றும் ஒரு தனித்தீவிலையோ இல்லை இப்போ சர்வதேச நாட்டில் வாழல சார். இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக மாநில சுயேட்சை கையில் எடுத்து இந்த மக்களுக்கு மதிப்பில் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ஆட்சி என்று சொன்னால் அது தமிழ்நாட்டுக்கு முதன்மையான ஆட்சி திமுக தலைமையான ஆட்சி தான் சார். ஏன் சார் இப்படிலாம் பேசுறீங்க? அப்படியெல்லாம் இருந்ததுன்னா எம்ஜிஆர் ஆண்டிருக்க மாட்டாரு. நீங்க அப்படியெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி மக்களுக்கு உண்டான ஆட்சி, மக்கள் நேசிக்கக்கூடிய ஆட்சி சார். அவரு தனியா கட்சியா இருக்குன்னு ஆசையா இருந்தா அவர் எம்ஜிஆர் ஐயா தனியா போனாரு. தனியா அதெல்லாம் நியாயமா வெற்றி பெற முடியலன்னா காரணம் என்ன? எங்க வெற்றி பெற முடியல? எம்ஜிஆர் நீங்க முதல்வர் ஆகலையே சார். அந்த காலத்துல விழிப்புணர்வு குறைவு சார். நடிகர் பின்னாடி போனோம்னு நினைச்சாங்க. அதுக்கு பிறகு நடிகர் எல்லாம் இன்னைக்கு முதலமைச்சர் ஆயிட்டாங்களா? அதுக்கு பிறகு அந்த நடிகர் முதலமைச்சர் ஆயிட்டாங்களா? துணை முதல்வர் ஆயிட்டாங்க சார். நடிகர் பார்ல சுருக்கிடுல சார். அன்னைக்கு அந்த எம்ஜிஆர் இல்லைன்னு சொன்னா கலைஞர் கருணாநிதியே திமுக தலைவர் ஆகியிருக்க மாட்டார் தெரியுமா? இதெல்லாம் யார் சார் பார்த்தது? ஆதரவு தெரிவிச்சிடலாம். அதுக்காக அவர் மட்டும்தான் ஆதரவு தெரிவிச்சா முதலமைச்சர் ஐயா கலைஞர். இதெல்லாம் யார் இந்த கதைகளை யார் சார் உங்களுக்கு சொல்றாங்க? அன்னைக்கு வந்து டிசைட் பண்ற இடத்துல எம்ஜிஆர் இருந்திருக்காப்புல. இல்ல இந்த கதைகளை உங்களுக்கு யார் சொல்லி அனுப்புறா? தினமும் ராயப்பட்டா உங்களுடைய கூட்டணி கட்சி தலைமையில இருந்து சொல்லி அனுப்புறாங்களா? நாங்க எப்பவுமே அண்ணா அறிவாலயத்துக்கு சீட்டு வாங்கிட்டு பேசுறவங்களும் இல்ல. அல்லது நீங்க சொல்ல சரி சார், அப்படி சொன்ன மாதிரி அண்ணா அறிவாலயத்துக்கு சீட்டு ஒன்று பேசின மாதிரியே நான் இருக்கிறேன் சார். ஆனா மக்களுக்காக தான் நான் பேசுறேன். எந்த மக்களுக்காக? தமிழ்நாட்டு மக்களுக்காக. சொல்லுங்க சார். இவர் சொல்றாரு 40 தொகுதி இருங்க சார். ஐயா மன்னிக்கணும், குறுக்கிடுங்க. 40 தொகுதியில் வெற்றி பெற்ற திமுக தலைமை கூட்டணி வெறும் மோடி எதிர்ப்பு மையமா வைத்து செஞ்சாங்க. அதாவது இந்தியா கூட்டணினாலதான் வெற்றி பெற்றாங்கன்னு சொல்றாரு. நீங்க இருக்கிற கூட்டணி அதிமுக கூட்டணி என்ன சொன்னாங்க? பாஜக எங்களுக்கும் துளியிலும் தொடர்பு இல்லை, எங்களுக்கு ஓட்டு போடுங்க, இஸ்லாமியர் பாதுகாப்பு நாங்களா ஓட்டு போடுங்க. மக்கள் உங்களை ஏத்துக்கிறாங்களா? இருந்தாலும் அது அடுத்த கட்டம் தொடர்ந்து இருந்தாங்கன்னா அடுத்த கட்டையில தான் போகுது அந்த கட்சி. ஆமா, மக்களை முடிவு பண்ணி இருக்கிறாங்க. வருகின்ற 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் திமுக தலைமையில கூட்டணி தான் மாபெரும் வெற்றிகளை கொடுங்க மக்களை முடிவு பண்ணிட்டாங்க. அதோடைய தாக்கம் தான் 2024 நாடாளுமன்ற வெற்றி. இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை எங்களுக்காக சொல்லிட்டு மிக்க நன்றி.